வணக்கம். திடீரென துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை நேரில் வந்து சந்தித்த நடிகர் கருணாஸ். அப்படி எதற்காக திடீரென கருணாஸ் அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை நேரில் வந்து சந்தித்தார் என்பது பற்றியும், இந்த சந்திப்பின் போது என்ன நடந்தது என்பது பற்றியும் முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். நேற்றைய தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை முக்குளத்தூர் புலிப்படை அமைப்பின் தலைவரும் நடிகரும் முன்னாள் எம்எல்ஏவுமான கருணாஸ் அவர்கள் சந்தித்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதாவது திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழக இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமாக இருந்த உதயநிதி அவர்கள் கடந்த மாதம் 30ஆம் தேதி துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அதன்படி உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டதை அடுத்து தமிழகம் முழுவதும் திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அரசியல் கட்சிகளை தொடர்ந்து திரைப்பிரபலங்களும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். உதயநிதி செல்லுமிடங்களில் எல்லாம் கட்சியினர் பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் முக்குளத்தூர் புலிப்படை அமைப்பின் தலைவரும் நடிகருமான கருணாஸ் அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதியை சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த சந்திப்பு தொடர்பான புகைப்படத்தை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருக்கும் கருணாஸ் அவர்கள் என்றும் உறுதுணையாக முக்குளத்தூர் புலிப்படை என பதிவிட்டுள்ளார். உதயநிதி அவர்களை சந்தித்து கருணாஸ் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருந்தாலும் கூட கருணாஸின் இந்த பதிவு அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அதாவது கடந்த 2016ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் இணைந்து திருவாடனை தொகுதியில் போட்டியிட்ட கருணாஸ் அவர்கள் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார். ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவளித்த கருணாஸ் அவர்கள் தொடர்ந்து திமுகவிற்கு இணக்கமாகவே செயல்பட்டு வருகிறார். மேலும் கடந்த வாரம் நடைபெற்ற திமுக பாலுவிழா கூட்டத்தில் கலந்து கொண்ட கருணாஸ் அவர்கள் திமுகவை புகழ்ந்து தள்ளினார். சமூக நீதிக்காகவும் தமிழர்களின் நலனுக்காகவும் உரிமைக்காகவும் தொடர்ந்து போராடி வரக்கூடிய ஒரே இயக்கமாக திமுக உள்ளது எனவும் 100ஆண்டு விழா கொண்டாட்டத்திலும் திமுக தான் ஆட்சியில் இருக்கும் என்றும் அன்றைய நாளில் என் சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சராக இருப்பார் என்றும் கருணாஸ் அவர்கள் புகழாரம் சூட்டினார். இப்படிப்பட்ட நிலையில்தான் நேற்றைய தினம் கருணாஸ் அவர்கள் நேரிலே சென்று துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இன்னும் 1.5 ஆண்டுகளில் சட்டமன்ற தேர்தல் வரவுள்ளது. அப்போது கருணாஸ் அவர்கள் திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் உதயநிதி அவர்களை சந்தித்த கையோடு அந்த புகைப்படத்தை பகிர்ந்த கருணாஸ் அவர்கள் என்றும் உறுதுணையாக முக்குளத்தூர் புலிப்படை என பதிவிட்டிருக்கிறார். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து தற்போது திமுக வேலைகளை தொடங்கியுள்ளது. அதன்படி தற்போதே பல்வேறு கட்சிகள் திமுகவுடன் கூட்டணி அமைக்க முனைப்பு காட்டி வருகின்றனர். அந்த வகையில் கடந்த காலங்களில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட முக்குளத்தூர் புலிப்படை அமைப்பின் தலைவரும் நடிகருமான கருணாஸ் அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் கவனம் ஈர்த்துள்ளது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது பல்வேறு கட்சிகளும் திமுகவிற்கு தங்களது ஆதரவு நிலைப்பாட்டை குறிப்பிடுங்க.